மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வர போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடவுள் இறங்கி அருள் புரிய போகிறான்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்போ தான் இறை அருள் அதிகமாகவே கிடைக்க போகுது, எல்லா விதமான விஷயங்களும். ஏன்னா 9க்குரியவனே உங்களுடைய ராசியில் அமரப்போகிறார் இந்த மாதம் தொடக்கத்திலே. அவருடன் உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக 4ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியான சுக்கிர பகவானும் இணைந்து 9ஆம் தேதிக்கு மேலே செயல்பட போகிறாங்க. அப்போ மனசை திறந்தால், அதாவது கதவை திறந்தால் எப்படி தேவையில்லாத சில நபர்கள் உள்ளே வர்றாங்களோ, கதவை திறந்தால் எப்படி தேவையில்லாத சில விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே அவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் அப்படியே நீங்கள் மனசை திறந்து பேச போகிறீங்க. டோட்டலாக உங்கள்கிட்ட உள்ள டிப்ரெஷன், அழுத்தம், போராட்டம், கவலை, கண்ணீர், கஷ்டம் அப்படின்னு எக்ஸட்ரா என்ன விஷயம் இருக்குங்க, இனிமேல் சரியாக போயிடும். உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட திறமையை முழுமையாக காட்டுவீங்க. அந்த திறமையை பார்த்து உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். பொதுவே கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா புகழ் உச்சியில் இருந்தாலும் பெருந்தன்மையான மனசில் இருப்பாங்க. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஒரு பாகுபாடு என்பது உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நான் பணக்காரன் தெரியுமா, நான் அவங்க தெரியுமா, நான் இவங்க தெரியுமா, என் ஜாதி தெரியுமா, என் மதம் தெரியுமா, அப்படிலாம் கடகராசி பார்க்கவே பார்க்காது. நல்ல அன்பாக இருப்போம். இங்கே உறவுகளுக்கு, நட்பு என்ற ஒரு பந்தத்துக்கு எந்த ஒரு விஷயமும் ஈடு இணை கிடையாது. நம்ம 4 பேருக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க தான் கடகராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதத்தில் குருவோடைய இணைவின் மூலமாக குதூகலமாக இருக்க போகிறீங்க. சுக்கிரனும் சேர்ந்து இணைந்து செயல்படுறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் இரட்டிப்பான லாபம். சார் ஆமாம் சார், நானும் வேலை பார்க்குறேன், எனக்கு பொருளாதாரம் லாக் ஆகிட்டே இருக்குது, எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் மட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி ரிவர்ஸில் போயிட்டு வர்றது. அதாவது ரிவர்ஸில் போயிட்டு வர்றதுன்னா யாரையா நம்பி போய் ஒரு இடத்துல வேலை பார்த்துறது, இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நாணயமானவங்கன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி கூட போய் அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு இடத்துல வேலை சேர்த்துருப்பீங்க, அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு இடத்துல ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கியிருப்பீங்க. ஸோ அந்த நிலைக்கு அடுத்து உங்களுக்கு நடக்கிற விஷயமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ தான் உணர்வீங்க, ஐயோ அன்றைக்கே சார் சொன்னாங்களே, ஸோ அன்றைக்கி அந்த அண்ணன் சொன்னாரே நம்ம யோசிக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களை லாக் பண்ணுகிறது என்பது உண்மை. அப்போ குடும்பத்தில் கொஞ்சமாக சந்தோஷம் இருக்குமா, வெளியே சிரித்த மாதிரி நடித்தாச்சு, சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தவறாக அந்த உலகம் நினைக்கக்கூடாது, நம்மளையோ நம்ம சார்ந்தவங்களையும் தவறாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க, அதையும் விட்டு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு. ஸோ அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதிய விஷயங்கள், புதிய மாற்றங்கள், புதிய செயல்பாடுகள் நடக்குமா, இப்போயாவது நாங்கள் அந்த வெளி உலகத்துக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையின் வட்டாரத்தில் வாழ்க்கையோட செயல்பாடில் மற்றவங்களுக்கு எப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் லாக்காரீங்க அர்த்தம். ஸோ அது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம், பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் அந்த பூர்வீக சொத்தை என்ன பண்ணுங்க, உங்கள் பேர் மாற்றி வச்சுக்கோங்க. அல்லது என்ன பண்ணுங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டு அந்த பணத்தை சேமிப்பில் வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களை வேறு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லை வரவன் போகிறவங்களாம் கேள்வி கேட்குறான் அப்படிப்பாங்களே. ஸோ அந்த நிலை தான் உங்களுக்கு நடந்து இருக்கும். ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனை சார், முடியல சார், என்னால் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த உணவு பழக்க வழக்க விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கடகராசி பார்த்திங்கன்னா எப்படி ரிஷபராசிக்காக சாப்பாடு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும், உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அதே போல் மாணவ செல்வங்கள் மூலமாக மிகப்பெரிய உண்மையான பாராட்டு, குழந்தைகள் மூலமாக உண்மையான அன்பு, உண்மையான பாசம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். ஏற்றமும் மாற்றமும் கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக என்ன பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் லைஃப் சூப்பராகும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.